காதணி விழா, திருமண விழா, நிச்சயதார்த்த விழா, இப்படி பல விழாக்களை நாங்கள் எப்படி திருவண்ணாமலை கோவிலிலே கொண்டாடுகிறோமோ, பழனியிலே கொண்டாடுகிறோமோ, திருப்பதியிலே வேண்டுதல் வைத்து கொண்டாடுகிறோமோ, அதே போல் கேப்டன் கோவிலிலே நாங்கள் அனைவரும் வந்து எங்கள் குழந்தைகளோடு மொட்டையடித்து வேல் குத்தி இது போன்ற நிகழ்வுகள், பொங்கல் வைத்து இது போன்ற சிறப்பு நிகழ்வுகளை நாங்கள் இந்த கோயில் எழும்பின பிறகு அனைவரும் வருகை தந்து எங்களுடைய நிகழ்ச்சிகளை அனைத்து நபர்களும் வந்து இங்கே செய்வோம். ஏழை எளிய மக்களினுடைய எந்த ஒரு சமுதாய பிரச்சனையாக இருந்தாலும் உடனடியாக தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அந்த இடத்திற்கு சென்று போராடி வெற்றி பெறுவதே எங்களுடைய நோக்கம். வீழ்வது நாமாக இருப்பினும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் என்று சொன்ன தானை தலைவன், தங்கத் தலைவன், புரட்சி கலைஞர் கேப்டன் பத்மபூஷன் அவர்களுடைய நினைவிடத்திலே தென்னகத்தினுடைய ஜான்ஜிராணி, வீரமங்கை, வேலுநாச்சியார், கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் அன்னியார் அவர்களுடைய நல்வாழ்த்துக்களோடு, கழகத்தினுடைய உயர்மட்ட குழுவில் இருக்கின்ற அத்தனை நல்ல உள்ளங்களோடு நல்வாழ்த்துக்களோடு இன்றைய தினம் புதுக்கோட்டை தெற்கு மாவட்டத்துக்கு உட்பட்ட ஆலங்குடி தொகுதி, அறந்தாங்கி தொகுதி, திருமகயம் தொகுதி என்ற 3 தொகுதிகளுக்கு உட்பட்ட புதுக்கோட்டை தெற்கு மாவட்டத்துக்கு உட்பட்ட அனைத்து ஒன்றிய நகர பேரூர் கழக செயலாளர்கள், கிளைக்கழக செயலாளர்கள், ஊராட்சி கழக செயலாளர்கள், மகளிரணி சகோதர சகோதரிகள், என் உயிரிலும் மேலான கேப்டனின் அன்பு தமிழ் நெஞ்சங்கள் அத்தனை பேர் நல்லாசியோடு இன்றைய தினம் கேப்டன் அவர்கள் கோவிலிலே 21/2024, 21, 22, 23, 24 4 நாட்களுக்கு தலைமை கழகத்திலிருந்து நாங்கள் அனுமதி கேட்டிருந்தோம். கோவிலிலே அன்னதானம் போட்டு மக்களை மகிழ்விக்க வேண்டும் என்று அதை அன்னியார் அவர்கள் கருத்தில் கொண்டு எங்களுக்கு புதுக்கோட்டை தெற்கு மாவட்டத்திற்கு 4 நாட்கள் ஒதுக்கி இந்த அன்னதானம் இடுவதற்கு எங்களுக்கு அறிக்கை வெளியிட்ட அன்னியார் அவர்களுக்கு புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட கழகத்தின் சார்பாகவும் அனைத்து ஒன்றிய நகர பேரூர் கழக செயலாளர் சார்பாகவும் முதற்கண் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்னதான பிரபு என்று சொன்னால் அது கேப்டன் தான். உலகெங்கும் இருக்கும் வாழும் தமிழர்கள் உள்பட அனைத்து ஜாதி மத பேதமின்றி இன்று அனைவரும் இங்கு வருகை தந்து கேப்டன் அவர்களிடம் நேர்த்திக்கடனை செலுத்திவிட்டு செல்கிறார்கள். அந்த கேப்டன் கோவிலிலே அவர்கள் வேண்டுகிற வரத்தை கேப்டன் அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் கண்குறியிட பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே இங்கு வரும் பக்தர்களுக்கு நாம் உணவளிப்பது என்பது எங்களுக்கு கேப்டன் கொடுத்த ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். ஆகையால் நாங்கள் கேப்டன் அவர்களுடைய இந்த கோவிலிலே இந்த வையகம் இருக்கும் வரைக்கும் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அன்னியார் அவர்கள் உணவளித்து அனைவரையும் மகிழ்விப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். அது எத்தனை வருடங்கள், எத்தனை யுகம் ஆனாலும் இந்த பூமி உள்ளவரை இந்த கோவிலிலே அன்னதானம் தினந்தோறும் நடந்து கொண்டிருக்கும். அது எங்களுக்கும் எங்கள் மாவட்டத்துக்கு உட்பட்ட அனைத்து நிர்வாகிகளுக்கும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்று மட்டுமல்ல, இதே போல் இன்னும் 6 மாதம் கழித்து எங்களுக்கு இன்னும் 4 நாட்களுக்கு நீங்கள் அன்னதானம் இட வேண்டுமென்றால் மனமகிழ்வோடு வந்து இந்த இடத்திலே அன்னதானம் போடுவதற்கு நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம் என்று இந்த நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கண்டிப்பாக அன்னியார் அவர்கள் அறிக்கையிலேயே சொல்லியிருக்கிறார்கள், இந்த வானம் வையகம் உள்ளவரை, இந்த பூமி உள்ளவரை இங்கு வருபவர்கள் பசியோடு செல்லக்கூடாது என்று கேப்டன் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதே போல் அன்னியார் கழக பொதுச் செயலாளர் அன்னியார் அவர்களும் இங்கு வரும் பக்தர்கள் பசியோடு செல்லக்கூடாது என்பதற்காக எல்லா நாளும் அன்னதானம் நடைபெறும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். கோயில் எழுப்பணும்னு நாங்கள் எல்லாருமே அன்னியாரிடம் முறையிட்டோம். அதன் முதல் கட்டமாக தற்பொழுது பாருங்கள், கோயிலுடைய அந்த வேலை நடந்து கொண்டிருக்கிறது. மிக பிரம்மாண்டமான முறையிலே எங்களுடைய கழகத்தினுடைய உறுப்பினர்கள், தொண்டர்கள், தோழர்கள் எல்லாம் வருகை தந்து காதணி விழா, திருமண விழா, நிச்சயதார்த்த விழா, இப்படி பல விழாக்களை நாங்கள் எப்படி திருவண்ணாமலை கோவிலிலே கொண்டாடுகிறோமோ, பழனியிலே கொண்டாடுகிறோமோ, திருப்பதியிலே வேண்டுதல் வைத்து கொண்டாடுகிறோமோ, அதே போல் கேப்டன் கோவிலிலே நாங்கள் அனைவரும் வந்து எங்கள் குழந்தைகளோடு மொட்டையடித்து வேல் குத்தி இது போன்ற நிகழ்வுகள், பொங்கல் வைத்து இது போன்ற சிறப்பு நிகழ்வுகளை நாங்கள் இந்த கோயில் எழும்பின பிறகு அனைவரும் வருகை தந்து எங்களுடைய நிகழ்ச்சிகளை அனைத்து நபர்களும் வந்து இங்கே செய்வோம். இதுதான் கேப்டன் என்பது. கேப்டன்
இது நினைவிடம் கிடையாது. மற்றதெல்லாம் பீச்சில் உள்ளதெல்லாம் வந்து நினைவிடம் தான், போய் சாமி சும்மா கும்பிட்டுட்டு வருவாங்க. ஆனால் இங்கு வரும் பக்தர்கள் நேர்த்திக்கடனை வைத்து ஒரு கோவில் போல இங்கிட்டு கும்பிட்டு செல்கிறார்கள். இது எங்கள் போன்ற தொண்டர்களுக்கு மிக மகிழ்ச்சி அடைகிறது. இப்படி ஒரு தலைவனை நாம் தேர்ந்தெடுத்திருக்கிறோம் என்று நினைக்கும் பொழுது உண்மையிலேயே நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். இது இந்த ஒரு ஜென்மம் அல்ல, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் கேப்டன் ஒருவரே எங்களுக்கு தலைவனாக இருக்க வேண்டும். அவர் காலடியிலே, அவர் கோவிலிலே நாங்கள் எப்போதும் அன்னதானம் போட வேண்டும் என்பதே எங்களுடைய நிலைப்பாடு. ஆகையால் சென்னையில் இருக்கின்ற அந்த நினைவிடங்களை நாம் இதோடு ஒன்று சேர்க்க வேண்டாம். இது கோவில், அது நிலைவிடம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நீங்கள் சொன்ன கேள்வி வந்து கேப்டன் இருக்கும்போது மக்கள் ஆதரவு தல்லை என்று சொல்லக்கூடாது. கேப்டன் இருக்கும்போதே 11% நம்ம ஓட்டு வாங்கினோம். அவருடைய உடல்நிலை சரியில்லாத மாதிரி சற்று தேசிய முற்போக்கு தரமாக சற்று கொஞ்சம் தாழ்ந்து இருக்கே தவிர மற்றபடி தொண்டர்களும் தோழர்களும் தமிழகத்தில் இருக்கிற அனைத்து தொண்டர்களுமே எப்போதும் கேப்டனுக்காகத்தான் வாக்களிப்பார்கள், கேப்டனுக்காகத்தான் இருப்பார்கள். அவர் செய்த தொண்டுகளை சிறந்து செய்து கொண்டுதான் இருப்பார்கள். அதே போல் தம்பி விஜயபிரபாகரன் வந்த பிறகு அவர் விருதுநகரில் வந்து தோத்துட்டாருன்னு சொல்கிறீங்க. அது மிகப்பெரிய தோல்வி அடைந்தது கிடையாது. தோல்வியை ஆளும் அரசு வந்து தோல்வியை உருவாக்கி இருக்கிறது. எப்படின்னா 2 மணி வரைக்கும் தம்பி விஜயபிரபாகரன் முன்னிலை, அதுக்கப்புறம் எந்த ஓட்டுமே எண்ணப்படவில்லை. பிறகு சதிகாரம் பண்ணி அநியாயம் செய்து அட்டுழியம் செய்து தம்பி விஜயபிரபாகரன் அவர்களை தோற்கடித்திருக்கிறார்கள் இந்த ஆளும் அரசு. இதனை நாங்கள் கண்டித்து தலைமை தேர்தல் அதிகாரியிடம் நாங்கள் சொல்லியிருக்கின்றோம். கூடிய விரைவிலே தர்மத்தின் வாழ்வதனை சூதுகவும் இறுதியில் தர்மமே வெல்லும் என்பது போல கண்டிப்பாக ஒரு நாள் ஒரு பொழுது இந்த மக்கள் இந்த ஏமாற்றுகின்ற இந்த திமுகவை என்ன செய்தார்கள், விருதுநகரில் என்ன நடந்தது என்று மக்கள் மன்றத்திலே கண்டிப்பாக ஒரு நாள் வெளிச்சத்துக்கு வரும். ஆளும் திமிரிலே, அடியாட்கள் கையிலே, நாம் என்னும் நமதையிலே பணம் கொடுத்து அதிகாரிகளையும் அரசியல்வாதிகளையும் கையில் போட்டுக்கொண்டு இன்றைய தினம் இந்த அரசு ஒரு பொம்மை அரசாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் விதி மீறல் என்று ஹெல்மெட் போட்டவர்களையும் சாலையை கடப்பவர்களையும் பிடிப்ப இவர்கள் இந்த டாஸ்மார்க் என்கின்ற அந்த போதை தரும் அந்த பானத்தை கடையை குறைப்பதற்கு ஏன் தயங்குகிறார்கள் என்று தெரியவில்லை. அதே போல் எங்கு பார்த்தாலும் கள்ளச்சாராயம், சட்டம் ஒழுங்கு சீர்கேடு தமிழகத்திலே சீர்கெட்டு இருக்கிறது. இதை கண்டித்து வருகின்ற 25ஆம் தேதி எங்கள் தலைமை கழகத்திலிருந்து கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அன்னியார் அவர்கள் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். வருகின்ற 25/6/2024 அன்று தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து தலைமை மாவட்ட கழகத்திலும் அந்த கலெக்டர் அலுவலக முன்பாக இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று சொல்லியிருக்கிறார்கள். தமிழகம் பூராம் இதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. இந்த அரசை உடனடியாக அப்புறப்படுத்தி ஒரு மக்களுக்கான அரசை மக்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பது புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் இந்த கள்ளச்சாராயம், இப்போ இந்த தமிழகத்தில் இருக்கின்ற இந்த மது பழக்க வழக்கங்கள் அனைத்தையும் உடனடியாக நிறுத்தச் சொல்லி நாங்கள் செய்கின்ற இந்த ஆர்ப்பாட்டம் தமிழகத்திலிடையே மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை உண்டு செய்யும் என்பது எங்களுடைய கருத்து. கண்டிப்பாக தேசிய முற்போக்கு திராவிட கழகம் மக்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் முதலில் குரல் கொடுக்கக்கூடிய ஒரே கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம். ஏனென்றால் கேப்டன் அவர்கள் எங்களை அப்படித்தான் வளர்த்திருக்கிறார்கள். ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்றால் ஜகத்தையும் எரித்திடுவோம் என்று சொன்னான் பாரதி. அதே போல ஏழை எளிய மக்களினுடைய எந்த ஒரு சமுதாய பிரச்சனையாக இருந்தாலும் உடனடியாக தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அந்த இடத்திற்கு சென்று போராடி வெற்றி பெறுவதே எங்களுடைய நோக்கம்.
பார்த்து போடு